தமிழ் தேசத்தை பத்தி பேச திமுக தமிழ்நாட்டுல தமிழுக்கு அவன் தான் ஓனர்ன்ற மாதிரி பேசுவான். தமிழ் தேசியம், தமிழை பெருமை, தமிழ் தமிழ் தமிழ். ஐயா இலங்கையில தமிழ குழந்தைகள் நிறுவனமா சுட்டு போட்டான் ஐயா. சுட்டு போட்டவங்களோட கூட்டணி வச்சிருக்கியா? இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க கூடாதா? சிந்தித்து பாருங்கள் மக்களே, நடுநிலையாளர்களே, நாளை தமிழகத்தை நீங்க தான் நிர்ணயம் பண்ண போறீங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது எளியோருக்கான ஒரு ஆட்சி, கடைமட்டத்தில் இருப்பதற்கான ஆட்சி, மேம்போக்காக போவது கிடையாது. நமது திட்டங்களை வகுத்து பாருங்கள், நம்ம திட்டங்களை எடுத்து பாருங்கள், நம்ம திட்டங்களை படித்து பாருங்கள். அத்தனை திட்டமே அடித்தட்டு மக்களுக்கான திட்டம் தான், வேற எந்த திட்டமும் கிடையாது. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் இருந்துட்டாயா? ஏயா அது என்னையா உங்களுக்கு கண்ணு கொடுத்தது? ஐயா அது என்னையா உனக்கு கண்ணு கொடுத்தது? ஊரெல்லாம் கொள்ளையச்சு கொண்டு சேர்த்து வச்சுக்கிறியா? அதுக்குள்ள ஒரு 4 கிராம்ல தாலி போட உனக்கு என்னையா கண்ணு கொடுத்தது? இன்னொன்னு சொல்றான் பாருங்க, இலவச பஸ் கொடுத்துட்டேன், நல்ல நாடுக்குள்ள எங்க பக்கத்து மாநிலம் ஏற்றுக்கிறாங்க. ஐயா அது மாதிரி லட்ச திட்டங்கள், நாம் வகுத்த திட்டங்கள் பல மாநிலங்கள் ஃபாலோ பண்ணிருக்கு. எத்தனையோ திட்டங்கள் ஃபாலோ பண்ணிருக்குது. நம்ம லேப்டாப் உள்ள திட்டம் உலக விதமா பேசப்பட்டது. ஆனால் அத்தனை திட்டங்கள் பண்ண அம்மா உணவகம் ஐயா. ஐயா இன்னைக்கு பெத்த தாய்களுக்கு சோறு போடுறதுக்கு ஒத்துலாம் எத்தனையோ மகன்கள் பிள்ளைகள் நடுரோடு விடுறையா. ஒரு ரூபாய் 2 ரூபாய் பணம் விட்டா போதும் வயிறார சாப்பிட்டுருந்தாங்க மக்களே. அவன் வயிற்றுல மண்ண வாரி போட்டியாயா? நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா. அவன் வயிற்றுல மண்ண வாரி போட்டியாயா? அந்த திட்டத்தை அடியோட கேட்டா நாங்க எதுவுமே செய்யல. எங்கேயுமே சப்ளை கிடையாது. பருப்பு சப்ளை இல்ல, மாவு சப்ளை இல்ல, இட்லி இல்ல, ஒண்ணும் கிடையாது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில எளியவர்கள் நன்றாக இருக்கணும், அடித்தட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், மாணவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்பட வேண்டும்.